Hi friends, welcome to TipsLavanya YouTube channel. இன்னைக்கு நம்ம சூப்பரான டேஸ்ட்ல சிவப்பு தண்டு கீரை பொரியல் தான் பண்ண போறோம். எப்படி பண்றதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கீரை பொரியல் பண்றதுக்காக சிவப்பு தண்டு கீரை எடுத்து வச்சிருக்கேன். கீரையோட நுனி பட்டை மட்டும் நீங்க வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை மட்டும் கட் பண்ணிட்டு டஸ்ட்பின்ல போட்டுருங்க. நம்ம கீரையை கழுவிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணிடலாம். நீங்கள் எப்போவுமே கீரையை கட் பண்ணிவிட்டு கழுவாதீங்க. கட் பண்ணிவிட்டு கீரையை கழுவுறப்ப என்ன ஆகுதுன்னா கீரையில் இருக்கக்கூடிய சத்து வந்து போயிடும். அதனால் கீரையை கழுவுனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணோம்னா கீரையில் இருக்கிற முழு சத்தும் நம்மளுக்கு கிடைக்கும். அதனால் முடிஞ்ச அளவு நீங்கள் கீரையை கழுவுனதுக்கப்புறமா கட் பண்ணுங்கள். கீரையை கழுவி ஏற்று வந்துட்டேன். இப்போ நம்ம கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். புதுசாக சமைக்கிறவங்களுக்கு தெரியாது இந்த தண்டையும் சேர்த்து கட் பண்ணணுன்றது. அவங்க இலையை மட்டும் கட் பண்ணி சமைக்க ஆரம்பிச்சிருவாங்க. தண்டங்கீரையில் கீழே இருக்க தண்டு இலை ரெண்டையுமே சேர்த்து கட் பண்ணி சமைக்க ஆரம்பிக்கணும். தண்டு கீரையில் தண்டு இலை ரெண்டையுமே நம்ம பொடிசாக கட் பண்ணி வச்சிட்டோம். இப்போ அடுத்து எப்படி பொரியல் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பொரியல் செய்கிறதுக்கு தேவையான வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணிடலாம். நான் ஒரு பெரிய வெங்காயத்தை 4-5 கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் போட்டு நம்ம பொடிசாக கட் பண்ணிடலாம். இதில் போட்டு கட் பண்ணோன்னா டக்குன்னு வேகமாகவே வந்து கட் ஆகிரும். நம்ம வந்து சூப்பராக நம்ம கையில் கட் பண்ணுறத விட சூப்பராக கட் ஆகி வந்துடும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக டக்குன்னு கட் பண்ணிடுச்சு. பொரியல் செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சிடலாம். அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெயை நல்லா காய வச்சுருங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் கடுகுளுந்தம்பருப்பு போட்டு பொரிய விட்டுருங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் சீரகம் போட்டுருங்க. சீரகம் போடுறப்ப கீரையோட ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும். இது ரெண்டையும் போட்டு லைட்டாக வறுத்து விட்டுருங்க. லைட்டாக வறுத்ததுக்கப்புறமா ஒரு பச்சை மிளகாவை கீறி வச்சுருக்கேன், அதை போட்டுடலாம். அடுத்து ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை போட்டுடலாம். போட்டுட்டு வெங்காயம் பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இது கூட கொஞ்சம் கருவேப்பிலையை போட்டு வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் இந்த அளவு வதக்குனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற கீரையை போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். கீரை போட்ட உடனே நம்ம உப்பு போட்டுறக்கூடாது. கீரை போடும்போது பார்த்திங்கன்னா கீரை நிறையா இருக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு போட்டோம்னா கீரையில் உப்பு கூடிரும். கீரை போட்டுட்டு கொஞ்சம் வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி விட்டிங்கன்னா கீரை சுருங்க ஆரம்பிக்கும். கீரை சுருங்கினதுக்கப்புறமா நம்ம உப்பு போட்டோம்னா கரெக்டாக இருக்கும். உப்பு கீரையில் வந்து அதிகமாக போட்டுறக்கூடாது. உப்பு வந்து நீங்கள் பார்த்து தான் போடணும். கொஞ்சமாக போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பத்தாட்டினா நீங்கள் போட்டுக்கோங்க. உப்பு போட்டு கீரையை எல்லா பக்கமும் நல்லா வதக்கி விட்டுருங்க. அடுத்து கீரைக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம். நான் 1/2 கிளாஸ் தண்ணி எடுத்துருக்கேன். 1/2 கிளாஸ் தண்ணி போதுமானதாக இருக்கும். 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி அடுப்பை சிம்மில் வச்சு வேக விட்டுருங்க. அப்பப்போ கிளறி விட்டு வேக விட்டுக்கோங்க. கீரையை மூடி போட்டு மூடி வேக வைக்கக்கூடாது. மூடி போடாமல் தான் வேக வைக்கணும். கீரையில் தண்ணிலாம் வற்றி கீரை நல்லா வெந்துருச்சு. கீரை நல்லா வெந்ததுக்கப்புறமா 2 நிமிஷம் சுருள கிண்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் கீரை நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். கடைசியாக 2 ஸ்பூன் தேங்காய் துருவலை போட்டு லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க. தேங்காய் போட்ட உடனே எப்போவுமே வந்து லைட்டாக கிளறி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். தேங்காய் போட்டுட்டு ரொம்ப நேரம் கிளறக்கூடாது. தேங்காய் போட்டுட்டு லைட்டாக கிளறி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. தேங்காய் போட்டு பண்ணுறப்ப கீரையோட டேஸ்ட் சூப்பராக இருக்கும். சுவையான சிவப்பு தண்டு கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். அப்புறம் திரும்ப செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. இதோட டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களையும் உங்களை சுற்றி உள்ளவங்களையும் நல்லபடியாக பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. பை.